அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. சக்கராத் என்றால் என்ன? இது ஒரு சகோதரருடைய சந்தேகம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உடலை விட்டு உயிர் பிரியக்கூடிய, அதாவது மனித உயிர் தொண்டை குழியை அடையக்கூடிய அந்த நிலைக்குத்தான் சக்கராத் என்று சொல்லப்படும். எல்லோருமே இந்த நிலையை சந்தித்தே ஆக வேண்டும். ஒருவர் நல்லவராக இருந்தால் அவர் இலகுவான நெருக்கடிகளோடு அந்த நிலையை கடப்பார். தீயவராக இருப்பார் என்று சொன்னால் அவருடைய சக்கராத் மிக சிரமமானதாக இருக்கும். உயிர் கைப்பற்றப்படும் நிலையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கும் பொழுது, நல்லவர்களுடைய உயிர் எவ்வாறு கைப்பற்றப்படும், தீயவர்களுடைய உயிர் எவ்வாறு கைப்பற்றப்படும் என்பதை பிரித்து விளக்குகிறார்கள். நம்முடைய சக்கராத் நல்லதாக இருக்க வேண்டும் என்றால் வாழும் காலங்களில் நாம் இயன்ற அளவு நன்மைகளை செய்ய வேண்டும். இறையச்சத்தை நமக்குள் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் திருக்குரானில் 7வது அத்தியாயம் 128வது வசனம், 20வது அத்தியாயம் 132வது வசனம் ஆகிய இடங்களில் மிக தெளிவாக சொல்லுகிறான், நல்ல முடிவு இறையச்சம் உள்ளவர்களுக்கே, நல்ல முடிவு இறையச்சத்திற்கே என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட நன்னிலையாக நம்முடைய சக்கராத் அமைய வேண்டும் என்றால் அதற்கான முறையான முன் தயாரிப்புகளை நாம் செய்ய வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.